ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி விடுதலை பயண புத்தகம் முதல் அதிகாரம் 8-14 வசனம் 22வது வசனம் அதில் சிறப்பாய் 12வது வசனம். ஆயினும் எத்தனைக்கு எகிப்தியர்கள் அவர்கள் உடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் மக்களை கண்டு அச்சமுற்றனர். இத்தனை ஏற்படுகிறது. இந்த அளவுக்கு அவர்களை உடுக்கி அவர்களை கடினப்படுத்தி வேலை வாங்கினர், கடும் வேலைகளை கொடுத்தார்கள். எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர், நல்ல அதிக கூட்டமாக இருந்தனர், எண்ணிக்கையில் உயர்ந்தனர், நம்பரில் இருந்தனர், பெருகி பரவினர். அவரை கண்டு பயப்படுகிற அளவுக்கு இருக்கிறது. அதனால் பிறக்கிற ஆண் குழந்தைகளாம் தூக்கி நைல் என்று இருந்து விடுங்கள் என்று சொல்லுங்கள். நாம் எந்த அளவுக்கு நாம் நொறுக்கப்படுகிறோமோ, எத்தனை மணிக்கு நாம் நசுக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் விரிந்து கடவுளுடைய மற்றவர்களுக்கு நாம் அச்சமுள்ளவர்களாக இருப்போம். அதனால் இதனையை கண்டு அச்சப்படாது, நாம் ஒரு அச்சமுறை செய்வேன். எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறேன். ஆகவே எதை கண்டும் கலங்காது, திகையாகி நான் உன்னோடு இருப்பேன். எதிரியை கண்டு நீ கலங்கக்கூடாது. எதிரியின் ஆண்டவரை நாம் சந்திக்க தேவன் நம் சார்பாக இருக்கும். யார் நமக்கு எதிராக எழ முடியும் என்று ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நம்பிக்கையோடு அவர்கள் எதிர்ப்பு விபத்தில் தான் உயர்ந்தார்கள், வளர்ந்தார்கள், அவர்களுக்கு பயத்தை கொடுக்கவர்களாக இருந்தார். இந்த நம்முடைய வாழ்க்கையும் நிறைவை காண ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை எண்ணிக்கையில் மட்டுமல்ல ஆசீர்வாதத்தில், உமது பிரசனத்தில் வளர்ந்து இதன் வழியாய் நாங்கள் நம்பிக்கையோடு பல துன்பத்தில் வாழவும், இதனால் மற்றவர்கள் மனம் திரும்பி கடவுளுடைய இயக்கத்தில் பதிவிருக்கிற